இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு கழியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت أتمم مكارم الأخلاق. وقال أيضا صلى الله عليه وسلم إنما بعثت معلما. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் என்றென்றைக்கும் புகழுக்கே சொந்தக்காரனாகிய அகில உலகத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனது அன்பும் அருளும் சலாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான அகில உலக தலைவர், நாளை சுவனத்தின் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுக்கு முன் வந்த அனைத்து நபிமார்கள் மீதும் அன்பான அவர்களின் குடும்பத்தவர்களின் மீதும் பாசமிக்க அவர்களின் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மீதும் அவர்களை நேசித்து வாழ்ந்த அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நமக்கு அலிஃப் பா சொல்லித்தந்த கண்ணியம் வாய்ந்த நம்முடைய உஸ்தாதுமார்கள், மஷாயிகுமார்கள், காலமெல்லாம் நமக்காக பணிவிடை செய்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் அன்பான நம் மனைவிமார்கள், நம் மக்கள், மருமக்கள், பேரமக்கள், நம் சகோதர சகோதரிகள், உறவுகள், நம் சொந்த பந்தங்கள், மஹல்லாவாசிகள், ஊரார்கள், அகில உலக உம்மத்தோர்கள் மீதும் குறிப்பாக சக்கரை மஞ்சில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 15வது நூற்றாண்டு 1500வது அற்புதமான பிறந்த நாளை இந்த பல்லவட்டி மாநகரத்திலே மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற டாக்டர் ஹாஜி சக்கரை முகமது சாஹிப் மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும், அவர்களுடைய அழைப்பை ஏற்று கண்மணி நாயகத்தின் பிறந்த நாளை சந்தோஷத்தோடும், கண்மணி நாயகத்தினுடைய வாழ்விலிருந்து ஏதாவது எனக்கு ஒரு அம்சம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஹாஜிகள், உலமாக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், எனக்கு முன்னே இங்கு உரையாற்றிய உலமா பெருமக்கள், சங்கமிக்க இந்த நிகழ்வினுடைய தலைவர் ஹசரத் அவர்கள் மற்றும் இதிலே இதுவரைக்கும் உரையாற்றியவர்கள், அடுத்து நன்றி உரை நிகழ்த்துபவர்கள், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தங்கள் எல்லோரின் மீதும் நம் குடும்பத்தவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் அல்லாஹ் நிரந்தரமாக பொழிந்து கொண்டே இருப்பானாக. அரஹமுர் ராஹிமாகிய இரட்சகா,
கருணை கடலாகிய இரட்சகா, உன் ஹபீபின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற நேசத்தின் வெளிப்பாடாக மட்டிலும் தான் இந்த மஜ்லிஸிலே நாங்கள் எல்லாம் குழுமி இருக்கிறோம். உன் ஹபீபை உனக்கு ரொம்ப பிடிக்குமே யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீபனுடைய புகழ் மாலைகளை பற்றி சங்கைக்குரிய உலமாக்கள் பல பல ஆயத்துக்களையும் ஹதீசுகளையும் இங்கு சொல்லி தந்தார்கள். உன் ஹபீபை புகழ்வது உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, ஆதலால் தானே உன்னுடைய அருள்மறையில் எந்த இடத்திலும் நீ எங்களோடு சேருவாய் என்று சொன்னதில்லை. தொழுகுங்கள் என்று நீ சொன்னாய், நோன்பு வையுங்கள் என்று சொன்னாய், ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று சொன்னாய், ஜக்காத்து கொடுங்கள் என்று சொன்னாய். ஆனால் அந்த இடத்தில் நான் கொடுக்கிறேன் நீங்களும் கொடுங்கள் என்று நீ சொன்னதே இல்லையே ரப்பே. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் நீ எங்களுக்கு இப்படி சொன்னாயே, நாங்கள் உள்ளூர புரிந்திருக்கிறோம், வெளிரங்கமாக புரிந்திருக்கிறோம். உனக்கு உன்னுடைய ஹபீபை எவ்வளவு பிடிக்கும் என்பதை நீ இந்த ஒரு வசனத்தில் சங்கைக்குரிய எனக்கு முன்னே பேசிய ஹஜரத் அவர்கள் சொன்னதை போன்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் தன்னுடைய ஹபீபுடைய விஷயத்தில் பேசுகிற போது, நானும் எனது மலக்குகளும் என் ஹபீப் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நானும் என் வானவர்களும் எத்தனை பேர், ஆயிரமா லட்சமா கோடியா, எத்தனை கோடி, எத்தனை கோடானு கோடானு கோடி மலக்குகளை ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிறானோ அத்துணை மலக்குகளும் அல்லாஹ்வும் நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன ஆண்களே, பெண்களே, பெரியோர்களே, சிறார்களே, வாலிபர்களே, எல்லோரும் என்னுடைய ஹபீபின் மீது நானும் என் மலக்குகளும் ஸலவாத்து சொல்கிறோம். நீங்களும் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய ஹபீபின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் பணிக்கிறானே. ரொம்ப நேரமா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படி எந்திரிச்சு நின்றுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ். தாய்மார்களும் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன், கொஞ்சம் நம்முடைய உடம்பினுடைய டயர்ட் எல்லாம் போயிடும். அல்லாஹ் பணிப்பதை போன்று நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகத்தின் மீது இந்த ஸலவாத்துக்களும் சலாமும் இந்த வினாடியே கண்மணி நாயகத்தினுடைய மதீனா ரவுலாவிற்கு உடனடியாக சப்ளை செய்யப்பட போகிறது. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வ ஸல்லிம். எல்லாம் சேர்ந்து ஓதுங்க நம்ம கூட. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ். அமர்ந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ஜனகண மன அதி பாடுகிற போதெல்லாம் ஸ்கூலிலே கண்ணியத்தோடு எழுந்து நின்று பாடினமா பாடலையா?
தேசிய கீதம் படிக்கும் போது எந்திரிச்சு நின்றமா நிக்கலையா? அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும். நோட் பண்ணிக்கங்க, மனசுக்குள்ள எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். எனவே மூமின்களே, என் ஹபீபின் மீது ஸலாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். அல்லாஹ் பணித்த அந்த கட்டளைக்கு நாம் எல்லோரும் கட்டுப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஸலாத்தும் சலாமும் மதீனத்தில் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நம் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகத்துடைய ரவுலாவிற்கு நம் எல்லோருடைய சலாமும் சலாத்தும் போய் சேர்ந்து விட்டது. அங்க என்ன நடக்குது தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆண்கள் பெண்கள் நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு நம்ம அத்தாவுடைய பேரும் நம்ம பேரும் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப சொல்றாங்க, வலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அருமையான மூமின்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை விட்டு இந்த உம்மத்து எந்த வினாடியும் நகர்ந்து நிற்க முடியாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய அற்புதமான மீலாது இது வேணுமா வேணாமான்னு இன்னைக்கு தாடி வச்சுக்கிட்டு, ஜுப்பா போட்டுக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, தலையில தொப்பியே இல்லாம அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எதுக்கு மீலாது? சங்கக்குரிய பாபா ஹஜரத் பேசும்போது அற்புதமா சொன்னாங்க, குர்ஆனை முதல்ல படிங்கப்பா, அறிவாளிகளே முதல்ல குர்ஆனை எடுத்து படிங்க. சும்மா உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுறது மட்டும் பத்தாது, அதனுடைய மீனிங் டிரான்ஸ்லேஷன் எடுத்து புரட்டுங்க. குர்ஆன் போதும் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய ரசூலை நீங்க புகழணுமா வேண்டாமாங்கிறதுக்கு எந்த ஆலிமும் அங்க உங்களுக்கு ஃபத்வா கொடுக்க தேவையில்லை. குர்ஆனை நீங்க படிங்க. குர்ஆனை படிக்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வேல்டுக்கு நபியா? இப்ராஹிம் நபி வேல்டுக்கு நபியா? மூசா நபி வேல்டுக்கு நபியா? தாவூத் நபி வேல்டுக்கு நபியா? எல்லா நபிமார்களும் ஒரு நாட்டுக்கு ஒரு ஊருக்கு நபி. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மட்டிலும் யாருக்கு நபி? சொல்லுங்க. அகில உலகத்திற்கும் நபி. ஹஜ்ரத் பேசும்போது சொன்னாங்க, வானத்தில் இருக்கிற நிலவுக்கும் நபி. சுப்ஹானல்லாஹ். ஒண்ணு வேண்டியதில்லை, கலிமா விரல் அசைச்சா போதும், சந்திரன் ரெண்டாக பிளக்கும். சேரட்டும். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், குன். அல்லாஹ் தன்னை பத்தி பேசும்போதுதான் குன், நடக்கட்டும்மா, உடனே நடந்து விடுங்கிறான். அவனுடைய அதிக பிரியம் பெற்ற, அவனுடைய நூறிலிருந்து படைக்கப்பட்ட, எந்த அளவுக்கு படைக்கப்பட்ட ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹாத்தமுன் நபி, உலகத்தில் கடைசியாக வரப்போகிற நபி, வேர்ல்டுக்கே நபி ஈசா நபியும் திரும்ப கியாமத்துக்கு முன்னாடி வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க. ஈசா நபி அவங்க கொண்டு வந்த இஞ்சியில எடுத்துட்டு வர மாட்டாங்க, குர்ஆனை தூக்கிட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். நீங்களும் நானும் எப்படி கண்மணி நாயகத்தினுடைய உம்மத்தில் ஒருவரோ, அதே போன்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தில் ஒருவராக இன்ஷா அல்லாஹ் டமாஸ்கஸினுடைய வெள்ளை பள்ளியினுடைய வெள்ளை மினாராக்களுக்கு மத்தியில் 2 மலக்குமார்களுடைய தோளின் மீது கை போட்டு, நீங்க பாத்ரூமில் அருவியில குளிச்சுட்டு வெளியே வரும்போது உங்கள் உடம்பில் எல்லாம் நீர் துளிகள் எப்படி முத்து முத்தாக நிற்குமோ, குளிச்சுட்டு நீங்க தோட்டலன்னு சொன்னா உடம்புல என்ன நிற்கும்? குளிச்சுட்டு நீங்க தோட்டல மேல துடைக்கலன்னா உடம்புல என்னங்க நிற்கும்? தண்ணி எப்படி துளி துளியா நிக்குமா இல்லையா? முத்துநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், உடம்பில் அப்படியே நீர் துளிகள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடல் எல்லாம் நீர் துளிகள் அப்படி சொட்டி கொண்டிருக்கும் நிலையில் சும்மா வரமாட்டாங்க. சொர்க்கத்திலிருந்து 2 மலக்குமார்களுடைய தோளு மேல கை போட்டு கொண்டு டமாஸ்கஸினுடைய வெள்ளை பள்ளியின் அந்த வெள்ளை மினாராவில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இறங்கி வருவார்கள். வரக்கூடிய ஈசா நபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய உம்மத்தில் ஒருவராக வருவார்கள்.
அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சுன்னத்துன்னு சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை ஃபர்துன்னு சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த நோன்பை சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஹஜ்ஜை சொன்னாங்களோ, இவை அனைத்தையும் அப்படியே பின்பற்றியவாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, சுப்ஹானல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரை நடக்கிற, சுவனத்திலே நடக்க போகிற, சுவனத்திலே உங்களுக்கும் எனக்கும் எந்த மாளிகை கிடைக்கும் என்று செப்பரேட்டாக அடையாளப்படுத்தும் ஆற்றல் மிக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து என் குடும்பத்தை சார்ந்த பெண்ணை நிக்காஹ் முடிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிக்காஹ் முடிக்காம தான் உயர்த்தப்பட்டாங்க சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் உயர்த்தினா அவங்க வந்து நிக்காஹ் முடிப்பாங்க. இன்னும் வேணுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து மரணிப்பார்கள். மரணித்து நான் படுத்திருக்கிற என் மதீனத்து ரவுலா, கண்மணி நாயகத்தினுடைய ரவுலாக்குள்ள போறோமா இல்லையா? சலாம் சொல்ல போறோமா இல்லையாங்க? நம்ம உள்ள நடந்து போகும்போது நம்ம இடது கை பக்கம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா இருக்கும். அப்படித்தானே? என்ன போகாத மாதிரியே எல்லாம் பாக்குறீங்க? அப்படித்தானே? இல்ல போனவங்க ரொம்ப கம்மியா? அல்லாஹ் விரைவாக அங்கு செல்ல தௌஃபீக் செய்வானாக. பள்ளவட்டியிலே இருந்திருந்து மௌத்தாயிடாதீங்க. புறப்படுங்க ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு. மௌத்தான அந்த பாபில தான், அந்த காலடியில தான் மௌத்தாகணும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு இன்ஷா அல்லாஹ் கூட காணாது. என் பொண்டாட்டி புள்ள எல்லாம் பள்ளவட்டியில இருக்குது, நீங்க என்ன மதீனாவுல போய் அனாதையா மௌத்தாக சொல்றீங்கன்னா அப்படியா கேட்கிறீங்க? ஒவ்வொரு துவாவிலும் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ் உன் கண்மணி நாயகத்தினுடைய ரவுலாவுக்கு அடிக்கடி கூப்பிடு. ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது விழா ரபீல் அவ்வல் 12 அன்னைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரவுலாவில் இருந்தேன். என்னோடு வந்த முஅத்தமரீன்களும் நாங்கள் ஒரு குழுவாக உம்ராவுக்கு சென்றிருந்தோம். எல்லோரும் ரபீல் அவ்வல் 12க்கு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவில் இருக்கணுங்கிற நியத்துல போய் ரபீல் அவ்வல் கரெக்ட் 12 அன்னைக்கு, நம்ம ஊர்ல ரபீல் அவ்வல் 12 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அங்க வியாழக்கிழமை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரவுலாவுக்கு பின்னாடி உட்கார்ந்து, இப்ப இங்க அசருக்கு பின்னாடி மௌலித் ஓதுனாங்களே, சுப்ஹானல்லாஹ், ரவுலாவுக்கு பின்னாடி அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அமர்ந்திருக்கிற அந்த இடத்திற்கு அருகாமையிலே அமர்ந்து கண்மணி நாயகத்தின் மீது மௌலித் ஓதும் பாக்கியம் இந்த மீலாத் அன்றைக்கு கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை இந்த வருஷம் இல்லை, போன வருஷமும் அப்படித்தான் போனோம். அங்க போய் உட்கார்ந்த பின்னாடி ஒரு முடிவு வந்துருச்சு, ரபீல் அவ்வல் 12 அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கூட மீலாது கொண்டாடுறதுன்னு. போமா இன்ஷா அல்லாஹ்? போமா இன்ஷா அல்லாஹ்? போமா இன்ஷா அல்லாஹ்? 3 இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். கேட்கிற துவாவை 3 முறை திரும்ப திரும்ப கேட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு செய்தி உடனே நடக்கணும், அது உடனே கிடைக்கணும் இருந்தா அதே கேட்ட துவாவை 3 தடவை கேட்பாங்களாம். சொன்னாங்க 3 தடவை கேட்கும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அத்தா காசு கொடுங்கத்தா, மோத்த திருப்பி கொடுங்கத்தா, அப்புறம் மோத்த திருப்பி என்னத்த இப்படி பண்றீங்க கொடுங்கத்தா அப்படின்னு புள்ள ஒரு 3 தடவை கெஞ்சும் போது பாசமுள்ள எந்த அத்தாவும் என்ன செஞ்சிருவாரு? நீங்க கொடுக்க மாட்டீங்களா கொடுப்பீங்களா? கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தமா. கொடுப்போம். நமக்கே இவ்வளவு கருணை இருக்கும் போது, நமக்கே இவ்வளவு அன்பும் இரக்கமும் இருக்கும் போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு அந்த கருணையும் இரக்கமும் இருக்குமா இருக்காதா? நம் தாயின் தம்மின் மீது கொண்டிருக்கிற அன்பை விட, பாசத்தை விட 70 மடங்கு நம்மின் மீது அன்பும் அரவணைப்பும் பாசமும் கொண்டவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அருமையானவர்களே, அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மீலாது வேணுமா வேணாமா என்று இன்றைக்கு நம்மில் பார்க்கறதுக்கு மூமினா இருக்காரு. அவரை பார்த்தா பெரிய தீன்தாரி, என்ன அடேங்கப்பா பெரிய ஆளு, இப்பா பார்த்தா அங்க வரைக்கும் தொங்குது, தாடி பார்த்தா தொப்புள் வரைக்கும் தொங்குது, மீலாதுக்கு வாங்க, அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. என்னையா ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து. ஹஸரத் சொன்னாங்களே இஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி, சூரத்து மரியத்தை எடுத்து முதல்ல இன்னைக்கு நைட்டு புரட்டுங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. மீலாது வேணுமா வேணாமான்னு நீங்களும் நானுமா முடிவு பண்றது? மதீனா ரவுதாவுக்குள்ள அன்றைக்கு 12வது இரவுங்க, ராணுவத்தை ஃபுல்லா நிப்பாட்டி இருக்கிறாங்க. இந்த உம்மத்து கண்மணி நாயகத்தின் மீது காதல் கொண்டு 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 எந்த அளவுக்குன்னா, நீங்க ரபீல் அவ்வல் 12க்கு இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, அடுத்த வருஷம் அங்க இருக்கிற மாதிரி 12 அன்னைக்கு அங்க போய் பாருங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை நிஜமா சொல்றேன்,
அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது காதல் கொண்ட அத்துணை காதலர்களும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆஷிகீன்கள் அத்தனை பேர்களும் மதீனா ரவுலாவை சுத்தி சுத்தி வட்டமிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அங்க போனப்பதான் தெரியுது அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடிய மக்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த இரவு 1 மணிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்தது எந்த நேரம்? ரபீஉல் அவ்வல் 12 திங்கட்கிழமை அதிகாலை நேரம். அந்த நடு இரவு 12 மணியை தாண்டியாச்சுன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். உலமாக்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஆஷிகீன்கள் கூட்டம் கூட்டமாக மதீனத்து ரவுலாவில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதும், அவர்களின் மீது மௌலூதும், அவர்களின் மீது புர்தாவும், அவர்களின் மீது ஸலவாத்தும், அவர்களின் மீது ஹவாலிகளும் சுப்ஹானல்லாஹ் உம்மத்து படித்து கொண்டே இருக்கிறது. யதார்த்தம் என்ன தெரியுமா? இராணுவத்தாலும் போலீஸாலும் கட்டுப்படுத்த முடியல, தடுத்து நிறுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் மீறி அனைத்தும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருப்பேரர் அவர்கள் அஸ்-சய்யித் ஹாமித் ஷஹீர் ஸகாஃபத் தங்கள் அவர்கள் மஜ்லிஸுக்கு வருகை தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய தாத்தாவும் நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய திருப்பேரர் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நாளை தாத்தாவுடைய முந்தானைகளை பிடித்து கொண்டு அவர்கள் சொர்க்கம் செல்லுகிற போது இவர்களோடு சேர்ந்து நாமும் சுவனம் செல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அன்னவர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில், முஃமின்களே, ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நம்மளை நாம கேட்டு அல்லாஹ் நம்மளை இப்படி யாரையுமே படைக்கலை. அவனாக அவன் இஷ்டப்பிரகாரம் அவன் எப்படி நாடினானோ அதன்படி அல்லாஹ் நம்ம எல்லாம் படைச்சிருக்கான். அப்படித்தானே? நம்முடைய கண்ணு எங்கே வைக்கணும், நம்முடைய மூக்கு எங்கே வைக்கணும், நம்முடைய காலு எங்கே வைக்கணும், நம் கை எந்த இடத்துல வச்சு படைக்கணும், இவை அனைத்தையும் அல்லாஹ் தீர்மானித்த தீர்மானத்தின் பிரகாரம் அவன் நம்மை படைத்திருக்கிறான். அதுதானே உண்மை. கொஞ்சம் யோசிக்கிறோம், அல்லாஹ் இங்கே வைத்த இந்த 2 கண்ணையும் அல்லாஹ் இந்த இடத்தில் வைத்திருந்தால் கொஞ்சம் யோசிங்களேன், எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். ஹலோ, இங்கே வச்சிருக்கிற கண்ணு அல்லாஹ் இங்கே வச்சிருந்தா இந்த கண்ணு எதைத்தான் பார்க்கும்? வானத்தை தான் பார்க்கும். ஆப்போசிட் வர்ற எதையுமே பார்க்காது. அப்படி பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? எங்க பார்க்கிற ஒவ்வொரு நேரமும் குமியணும். உண்மையா இல்லையா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்படி நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வச்சிருந்தா நான் எப்படி நடப்பேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதைத்தான் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையில் சொல்றப்போ, அல்லாஹ் மிக பரக்கத்து பொருந்தியவனாக இருக்கிறான். அவன் படைப்பாளர்கள் மிக அழகிய படைப்பாளனாக இருக்கிறான். எதை எப்படி படைக்கணுங்கிறத கச்சிதமா படைச்சிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். உண்மையா இல்லையா? அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை படைச்சது மட்டுமல்ல, அந்த ரப்பு நம்முடைய ஒவ்வொரு அசைவிலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வழிகாட்டியாக ஆக்கி அவங்கள அப்படியே நீங்க பின்பற்றி நடங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம எல்லா இடத்திலையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள அல்லாஹ் யாரை நுழைச்சிட்டான்? ரசூலுல்லாஹ்வை புகழாதேன்னு எந்த வஹாபி சொன்னாலும், வேற எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் சொன்னாலும், அந்த மனுஷன் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே புகழ்றது அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். இங்கேயும் கண்மணி நாயகத்தினுடைய மீலாத கொண்டாடிட்டு தான் அவர் எந்திரிக்கிறார். இந்த துவாவை உங்களுக்கு எனக்கு சொல்லி தந்தது யாரு? அருமையானவர்களே, அதுக்கு பின்னாடி எந்திரிச்ச உடனே எல்லாரும் அர்ஜென்டா எங்க போவோம்? ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. எந்திரிச்ச உடனே பாத்ரூம் தான் போவோம். உடனே செருப்ப மாட்டுறோம், உடனே தலையில தொப்பிய போடுறோம். தாய்மார்கள் தலையில மக்கனா போடுறாங்க. திறந்த தலையோடு போயிடக்கூடாது, தலையை மறைச்சிட்டு தான் போகணும். அது சுன்னத்து. உள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, சுய தேவையை நிறைவேற்ற செல்லுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அங்கேயும் கண்மணி நாயகத்தை நினைவு கூறுகிறார்கள். நீங்க யோசிக்கணும், ஒவ்வொன்னா சொன்னா நிறைய சொல்லலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அனைத்திலும் கண்மணி நாயகத்தை புகுத்தி வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது. இப்ப வாங்க சொன்னாங்க இஷாவுக்கு,
அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதுனா முஹம்மதன் அல்லதி சய்யிதுனா முஹம்மதின் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி சய்யிதுனா முஹம்மதன் அல்லதி முஹம்மதனில் வசீலத்த வல் ஃபதீலத்த வத் தரஜத்த ரஃபீஅத்தல் ஆலியத்த ஷரீஃபா. சுப்ஹானல்லாஹ். யாரு மீலாது வேணான்னு சொல்றானோ அந்த மனுஷனுடைய நாவில ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், ஏன் ஹபீபுக்காவடி இப்படி துஆ செய்யுங்க. ஆத்திஹில் வசீலா, என்னுடைய ரசூலுக்கு வசீலாவை கொடு, என்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வசீலாவை கொடு. வசீலத்தா ஆத்திஹில் வசீலத்த வல் ஃபதீலா, எல்லா சிறப்புகளையும் கண்ணியத்தையும் கொடு. வத்தரஜத்த ரஃபீஅத்தல் ஆலியத்த ஷரீஃபா, அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியமான எல்லா தரஜாவையும் எங்களுடைய ஹபீபுக்கு கொடு. வபஅஸஹு மகாமம் மஹ்மூதா, நாளைக்கு மறுமையில் நீ ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் கொடுப்பாயே, அப்படிப்பட்ட அற்புதமான சிம்மாசனமாகிய மக்காமே மஹ்மூத் எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு கொடு அப்படின்னு யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு மீலாது வேணான்னு சொல்றாங்களோ அவங்ககிட்ட நீங்க போய் கேளுங்களேன். வாங்க சொன்னோன்னே என்ன துவா கேட்பீங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு வாங்கிலும் அந்த மூமின்கள் அத்துணை பேர்களும் ரசூலுல்லாவை புகழக்கூடாது என்று சொல்பவர்களுடைய நாவிலும் அல்லாஹ் புகழ வைக்கிறார். இந்த நல்ல நோட் பண்ணிக்கங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும், அன்னைக்கு ரசூலுல்லாவை கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துட்டு தான் அபூலஹப் என்ன சொன்னான், தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனான்னு சொன்னான். எந்த ரசூலுடைய முகத்தை பார்த்த உடனே சந்திரன் சொக்கி போகுமோ, சூரியன் சொக்கி போகுமோ, மதீனத்து வீதியில் கண்மணி நாயகம் நடந்து போகும்போது சூரியனுடைய வெக்கை சூடு, மேகம் ஓடி வருகிறது, கண்மணி நாயகத்தினுடைய தலை மீது மேகம் குடைபிடித்து செல்கிறது. மேகத்துக்கு தெரியும் நடந்து வருவது என் முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடுமையான வெயில் கொட்டுகிறது என்று அந்த மேகத்துக்கு தெரிகிறது. கருமேகம் ஓடி வந்து கண்மணி நாயகத்திற்கு கொடை பிடிக்கிறது. சாட்சி வேண்டுமா? இன்னைக்கும் மதீனத்து ரவுதாவில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்ல போகும் பாபு சலாமிற்கு நேர் எதிர்த்தாப்புல மஸ்ஜிதே கமாமா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மேகம் குடை பிடித்த பள்ளி என்று இன்றைக்கும் பள்ளி இருக்கிறது. அல்லாஹு அக்பர். முமின்களே, எல்லா படைப்பினங்களுக்கும் தெரியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனைத்தும் கட்டுப்படுகிறது. அந்த அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை எல்லா படைப்பினங்களுக்கும் மத்தியிலும் புகழ வைத்துக் கொண்டே இருக்கிறான். நீங்க உம்ராவுக்கு போகும்போது, ஹஜ்ஜுக்கு போகும்போது, அந்த தவாஃப் முடித்து விட்டு உம்ராவுடைய மூன்றாவது அமலாக சஃபா மர்வாவுக்கு இடையிலே சஅய் செய்வீர்கள், தொங்கோட்டம் ஓடுவீர்கள். உம்ராவுல 4 அமல், அதுல 3வது அமல் சஃபா மர்வாவுல இடையில சஅய் செய்யறது. 4வது அமல் ஆண்கள் மொட்டை அடிக்கிறது, பெண்கள் தங்களுடைய கூந்தலின் கடைசி பகுதியில கொஞ்சத்தை வெட்டிக்கிறது. இதோட உம்ரா முடிஞ்சது. அந்த 3வது அமல் முடிந்து விட்டு நாம் வெளியே வருகிற போது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடியிருந்த அந்த வீடு இருக்கிறது. மருவா கேட்டிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது உங்களுடைய இடதுகை பக்கமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வீடு இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வீட்டிலிருந்து வருகிற போதெல்லாம் அந்த இடத்தில் குழி தோண்டி அதன் மீது சின்ன குச்சிகளை போட்டு, அதன் மீது இலைகளை போட்டு, அதன் மீது மண்ணுகளை தூவி சாதாரண தரம் மாதிரி ஆக்கி அபூஜஹில் வேடிக்கை பார்ப்பான். ஓரமாக நின்று ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ளே காபாவுக்குள்ளே வருகிற போதெல்லாம் அந்த பாதை வழியாகத்தான் வருவார்கள். அந்த பாதையிலே குழி நோண்டி வைத்து ரசூலுல்லாவை உள்ள தள்ளிவிட எண்ணிக்கொண்டு ஒளிந்து நின்று பார்ப்பான், முஹம்மது ரசூலுல்லாஹ் உள்ள விழுகிறாங்களான்னு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹயாத்தோட இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சிகள் இது. அந்த பூமுகத்தை கண்டு ஈமான் கொண்ட படைப்பினங்கள் அத்தனையும் உண்டு. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடந்து வருகிற போது, குழி இருப்பதற்கு அருகாமையிலே வருகிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கையை பிடித்துக் கொண்டு, நாயகமே இப்படி சுற்றி வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை இப்படி அழைத்து செல்வார்கள். தான் குழிச்ச குழியில் அந்த ஷைத்தான் பல தடவை விழுந்திருக்கிறான். யாரு?
அபூஜஹல். அன்னைக்கு மக்காவுடைய மாளிகை இல்ல, அவனுடைய மாளிகை தான் பெரிய மாளிகை. இன்னைக்கு அவனுடைய அந்த மாளிகை இன்னைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செஞ்சு வச்சிருக்கிற வேலை என்ன தெரியுமா? உலகத்திலிருந்து போகக்கூடிய அத்துணை ஆண்களும் பெண்களும் சிறுநீர் கழிக்கக்கூடிய, மலம் கழிக்கக்கூடிய கக்கூசாக அவனுடைய மாளிகை அல்லாஹ் இன்னைக்கு மாத்தி வச்சிருக்கான். மக்காவில் இருக்கிற பாத்ரூம்லேயே பெரிய பாத்ரூம் எதுங்க? மக்காவில் இருக்கிற பாத்ரூம்களிலேயே பெரிய பாத்ரூம் அபூஜஹலுடைய வீடு இருந்த இடம். அந்த இடத்துல தான் இருக்கு. அல்லாஹுடைய ரசூலை கண்ணுக்கு முன்னே பார்த்து, அல்லாஹுடைய ரசூலுடைய அந்த பூமுகத்தை பார்த்து கலிமா சொல்லும் வாய்ப்பில்லாமல் போனவர்கள் எவ்வளவு பெரிய துரதிருஷ்டவாசிகள். நர்மையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மருவாவுடைய கேட்டில் இருந்து நீங்கள் நம்முடைய கண்ணியம் வாய்ந்த தாயார், கண்மணி நாயகத்தினுடைய அன்பு மனைவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடக்கப்பட்டிருக்கிற ஜன்னத்துல் முஅல்லா என்கிற அந்த கபர்ஸ்தானுக்கு நீங்கள் போகிற போது வலதுபுறம் ஒரு பள்ளியும் இடதுபுறம் ஒரு பள்ளியும் இருக்கும். அந்த இடதுபுறத்தில் இருக்கிற பள்ளிக்கு பேரு மஸ்ஜிது ஷஜரா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்திருக்கிறாங்க உம்ரா செய்வதற்காக வேண்டி. அங்க வந்து ஒரு இடத்துல தங்கி இருப்பாங்க. அங்க இன்னொரு பள்ளி இருக்குது, மஸ்ஜிது ராயா, கொடி பள்ளி வாசல். ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல வந்து கொடி நட்டி வச்சிருந்தாங்க. அங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எல்லாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதர் ஓடி வந்தாங்க. நீங்க தானே அந்த அல்லாஹ்வுடைய ரசூல்னு சொல்றது நீங்க தானே? ஆமா, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏன், என்ன வேணும்? இல்ல, நீங்க ரசூலுல்லாஹ்னு சொன்னா உங்களுக்கு தனிப்பட்டு பல சக்திகளும் ஆற்றலும் இருக்குமே, நான் ஒரு காரியத்தை சொல்றேன், செய்ய முடியுமா? என்ன சொல்லுங்க அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த மரம் நிக்குது. இந்த வந்த மனிதர் சொன்னாரு, அந்த மரத்தை நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேட்ட மனிதரிடத்துல சொன்னாங்க, நீங்களே அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் ஒன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்னு மட்டும் சொல்லுன்னாங்க. இந்த மனிதர் அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நின்று மரத்திட்ட பேசுறாரு. எங்க அதுக்கு வாய் இருக்கும், எங்க அதுக்கு காது இருக்கும்? பாயிண்ட நோட் பண்ணிக்கணும் நீங்க. அந்த மரத்திட்ட போய் பேசுறாரு, ஒன்னு முஹம்மது ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்கன்னு சொன்னார். அந்த நின்று கொண்டிருந்த மரம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே, கொஞ்சம் என்னைய பாருங்க, அந்த மரம் பாருங்க, அப்படியே முன்னாடி சாஞ்சிச்சு, அப்படியே பின்னாடி சாஞ்சிச்சு, அப்படியே வலது பக்கமும் இடது பக்கமும் இப்படி 4 திசைகளிலும் அந்த மரம் சாய்ந்தது. ஒரு வேறு கூட கட்டாகாமல் அப்படியே தூரோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன்னே வந்து நின்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய சிரசை தாழ்த்தி மரியாதை செலுத்துகிறார். இதை அந்த மனிதர் பார்த்து கொண்டே இருக்கிறார். முடிஞ்சிச்சா? திரும்ப அவருடைய ஆசையை பாருங்க. சரி, மரம் இங்க வந்துருச்சு, இதை போக சொல்லுங்க. இது இங்கே நின்றுட்டு இருக்க போகுது, மக்கள் நடக்கிற பாதை, இதை போக சொல்லுங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையும் நீங்களே சொல்லுங்களேன். அந்த மனிதர் சொன்னார், முஹம்மது ரசூலுல்லாஹ் உன்னை போக சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அவருடைய, இங்கதான் விஷயத்தை யோசிக்கணும், ரசூலுல்லாஹ் அங்க பேசல, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்த ஒரு மனிதர் பேசுகிறார். போங்கன்னு அந்த மரத்திடத்துல போக சொன்ன போது அந்த மரம் அங்கே போய் நிற்கிறது. அந்த மரம் இருந்த இடத்தில் இன்றைக்கு ஒரு பள்ளி இருக்கிறது மக்கமா நகரத்தில். அந்த பள்ளிக்கு பேரு மஸ்ஜிது ஷஜரா. ஷஜர்னா மரம், மரப்பள்ளி வாசல். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த மரம் இருந்த இடத்தில் பள்ளி இருக்கிறது. நல்லோர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கொஞ்சம் யோசிக்கணும். நமக்குத்தான் 6 அறிவு இருக்கு, 6 அறிவு இருக்குன்னு நாம பேசிக்கிட்டே இருக்கோம். அறிவே இல்லாத இந்த மரங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பினங்கள், அது மரமாகட்டும், செடியாகட்டும், கொடியாகட்டும், கல்லாகட்டும், மண்ணாகட்டும், கடலாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், செவ்வாவாகட்டும், புதன் ஆகட்டும், யுரானுஸ் ஆகட்டும், நெப்டியூன் ஆகட்டும், புளூட்டோ ஆகட்டும், எந்த கிரகங்களாக இருந்தாலும் இவை அனைத்தும் ரப்பை தஸ்பீஹ் செய்கிறது, ரப்பை சுஜூது செய்கிறது. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி என்று அல்லாஹ் நம்மை நோக்கி சொன்ன அந்த வசனம் அல்லாஹ்வுடைய அந்த படைப்பினங்களுக்கும் பொருந்தும். இவை எல்லாம் கண்மணி நாயகத்தின் மீதும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது, என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஆனா அதை நீங்க கேட்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளை பார்த்து பேசுறான். எப்படி? எல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து சுஜூது செய்து
அதை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லைங்கிறான் அல்லாஹ். என்னருமையான மூமின்களே, அண்ட சராசரத்தில் படைக்கப்பட்ட அத்துணையும் கண்மணி நாயகத்தை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் யோசிக்க வேண்டும். மதீனத்து ரவுலாவில் கண்மணி நாயகத்தை நேசித்த ஒரு மரம் உண்டு. இன்றைக்கு நீங்க போங்க, ரவுலாவுக்குள்ள 6 தூண் இருக்குது. ரவுலத்துல் ஜன்னா, சொர்க்க பூங்காவனம். ரசூலுல்லாஹ் உலகத்தில் ஒரு இடம் சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள். நீங்க இந்த பாயிண்டை நோட் பண்ணணும். மக்காவில் அப்படி ஒரு இடத்தை ரசூலுல்லாஹ் காட்டி தரல. கஅபத்துல்லா இருக்கிற அந்த பூமியில சொர்க்கத்துல ஒரு பகுதி மக்காவில் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ஆனா மதீனாவில் தாங்கள் துயில் கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூல் இன்றைக்கும் ஹயாத்தோடு இருந்து கொண்டிருக்கிற அந்த ரவுலாவுக்கு அருகாமையில் சொர்க்கத்தினுடைய ஒரு இடம் மதீனத்தில் என்னுடைய மின்பருக்கும் என்னுடைய ரவுலாவுக்கும் இடையில் இருக்கிறது. இது சொர்க்கத்தின் இடம். இந்த இடம் அப்படியே நாளை மறுமையில் சொர்க்கத்தோடு சேர்க்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அப்படிப்பட்ட சொர்க்க பூங்காவனம். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் போகக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் அங்கே ஏங்கி நிற்பார்கள், தேங்கி நிற்பார்கள், கண்ணீரோடு நிற்பார்கள், கவலையோடு நிற்பார்கள். எனக்கு அந்த இடத்திலே 2 ரக்காத்துல் தொழ பாக்கியம் கிடைக்காதா என்று. நல்லோர்களே, அந்த ரவுதத்துல் ஜன்னாவுக்குள்ளே நுழைந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சொர்க்கத்துக்குள்ள யாரு நுழைஞ்சாங்களோ அவங்கள நாளைக்கு அந்த சொர்க்கத்தில இருந்து அல்லாஹ் வெளியாக்க மாட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்வானா, நம் தாய் தந்தையர்களை கபூல் செய்வானாக, நம் மாமனார் மாமியார்களை கபூல் செய்வானாக, நம் உஸ்தாதுமார்கள் மஷாயிஹ்மார்களை கபூல் செய்வானாக, நம் மனைவி மக்கள் மருமக்கள் பேரமக்களை கபூல் செய்வானாக, நம் சகோதர சகோதரிகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக, பல்லவட்டி வாழ் அத்துணை மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. என்னருமையானவர்களே, நாளை மறுமை அந்த சொர்க்கத்தோடு இந்த சொர்க்கம் இணைக்கப்படும். அந்த சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு இன்னைக்கு கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க லைன்ல நின்றுட்டீங்கன்னா உள்ள போயிட முடியும். ஆனா கொரோனாவுக்கு பின்னாடி இப்ப என்ன வாங்கணும்? பாஸ் வாங்கணும், அனுமதி வாங்கணும். அது குரூப்பா போனா உங்களுக்கு குரூப்பா அனுமதி வாங்கணும். இண்டிவிஜுவலா தனித்தனியா போனா நீங்க தனியா அந்த ஆப்ல போய் உங்களுடைய பேரையும் உங்களுடைய விசா நம்பர்லாம் டைப் பண்ணி நீங்க அப்படி அனுமதி வாங்கித்தான் உள்ள போக முடியும். நாங்க இப்போ மீலாதுக்கு அங்க இருந்தோம்னு சொன்னோமா இல்லையா? இந்த மீலாதுக்கு முன்னாடி முஹர்ரம் மாசத்தினுடைய உம்ராவில் அங்க இருக்கும்போது எங்க குரூப்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கிடைச்சிருச்சு. அவங்க எல்லாம் ரவுலத்து ஜன்னாக்குள்ள போயிட்டாங்க காலையில. ஆண்களுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கிடைச்சிது. எல்லாருடைய பேரு லிஸ்ட்ல வந்துருச்சு. நான் தான் கூட்டத்துக்கு அமீரு. இந்த லிஸ்ட்டை கொண்டு போய் நான் முன்னாடி நின்றேன். அங்க நின்ற போலீஸ் பார்த்தாங்க, எத்தனை பேரு? 15 நஃபர் அப்படின்ட்டு, நீங்க இங்க நில்லுங்கன்னு என்னை தனியா நிப்பாட்டிட்டாரு. அந்த லிஸ்ட்டை வாங்கிட்டு ஒவ்வொரு ஆளா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 எண்ணிட்டாரு. 15 பேர் உள்ள போயிட்டாங்க. 14 பெரியவங்க, 5 வயசுள்ள ஒரு குழந்தை, ஆம்பளை பிள்ளை. அந்த குழந்தையினுடைய பேர் அதுல இல்லை, ஏன் பேர் இருக்குது. 15 பேரை அனுப்பியாச்சு. என்னைய பார்த்து சொன்னா, உஹ்ருஜ் மின் ஹுனா, இங்க இருந்து வெளியே போங்கட்டான். நீங்க கவனிக்கணும், சொர்க்க பூங்காவனத்துக்குள்ள தொழுகிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்குது. 15 பேரும் உள்ள போயிட்டாங்க. என்ன மட்டும் பிடிச்சி என்ன செஞ்சுட்டான் போலீஸு. 15 பேர், இந்த நீ சொன்ன 15 பேர் உள்ள போயாச்சு, நீ போக முடியாது, இங்க வெளியே போயிருன்னு சொல்லி தள்ளி விட்டான். நம்ம கூட வந்த ஆண் ஹாஜிகள் 15 பேரும் அங்க நின்று அழுகிறாங்க. எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம்? எங்க போயிட்டு இருக்கிறோம்? இப்ப நாங்க சொர்க்கத்துக்குள்ள சொர்க்க பூங்காவனம். மாபைன கபரி வ மிம்பரி ரௌதத்தும் ரியாதுல் ஜன்னா, என் கபருக்கும் என் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்க பூங்காவனம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த சொர்க்க பூங்காவனத்துக்குள்ள போய் தொழுகிறதுக்கு அனுமதி கிடைச்சு கூட வந்த மக்கள் எல்லாம் உள்ள போயிட்டாங்க, என்ன மட்டும் விடல. 15 பேரு நின்று அழுகிறாங்க. உடனே நான் சொல்றேன், அழுகாதீங்க, நீங்க போங்க, உங்க பின்னாடியே நான் வருவேன், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வருவாங்கன்னு அங்க நின்று ரவுலாவை பார்த்துட்டு கலங்கிய கண்ணோடு ரசூலுல்லாஹ் ரவுலாவை பார்த்துட்டு நான் என்னுடைய ஹாஜிகள்கிட்ட சொல்றேன். இவங்க போனாங்க, நடந்த விஷயத்த சொல்றேன். சொர்க்க பூங்காவனத்துக்குள்ள நமக்கு மட்டும் அனுமதி மறுப்பு. அஜரத் ஏதோ நல்ல பாவம் செஞ்சுட்டு தான் போயிருக்காரு.
ஹஜ்ரத் ரசூலுல்லாவுக்கு அவங்களுடைய சுண்ணத்தை ஃபாலோ பண்ணாம ஏதோ மோசடி பண்ணிட்டு தான் போய் நிக்கிறாரு, அதான் ரசூலுல்லா உள்ள உடல அப்படின்னு எந்த ஹாஜியும் வந்தவங்க நினைக்கல. நம்ம எல்லாம் உள்ள வந்துட்டோமே, ஹஜ்ரத் மட்டும் வரலையேன்னு அழுகுறாங்க. அழுகாதீங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்ப என்னையே உங்க கூட கூட்டிட்டு வந்துருவாங்க, நீங்க தைரியமா போங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வெளியே வர்றேன். நம்முடைய குரூப்புகள் பார்த்தா 40, 30, 50 இப்படி ஒவ்வொரு பேட்சா நிற்பாங்க, குரூப்பா உள்ள அனுப்புவாங்க. அப்ப நம்ம ஒரு உஸ்தாத் அங்க பக்கத்துல ஒரு குரூப்ல நின்றுட்டு இருந்தாங்க. நேரா போனேன், உஸ்தாத் நம்ம ஆளுக எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரு 5 பேர் மட்டும் வரல, 5 சீட்டு காலி இருக்குன்னார். நான் இப்படி கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி நார்த்ல இருந்து நம்ம கர்நாடகா அந்த ஏரியாவில இருந்து வந்த 4 உருது பேசக்கூடிய சகோதரர்கள், ஹம்கு பி இஜாசத் நை, நமக்கும் அனுமதி இன்னும் கிடைக்கல, ஜகஹேக்கி இடம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கடோ கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த உஸ்தாதிட்ட பேசணும்னு 5 சீட் இருக்கா, அதுல நம்மளையும் இணைச்சிட்டு அந்த 4 பேரையும் கூட்டிட்டு 5 பேருமா இந்த பேட்சோட உள்ள போறோம். நம்ம கூட போன சகோதரர்கள் உள்ள போய் ரவுலத்துல் ஜன்னாவில் தொழுதுட்டு இருக்காங்க, நாங்களும் பின்னாடியே போனோம். ரவுலாக்குள்ள நாம நுழைஞ்ச உடனே பார்த்த உடனே நம்ம ஹாஜிகளுக்கெல்லாம் திரும்ப அழுக வந்துருச்சு. ஹஜ்ரத் எப்படி வந்தார்? என்ன அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் 2 நிமிடம் பிடித்து நிறுத்தி நம்முடைய ஈமானை பிடித்து குலுக்கி விட்டார்கள். அவர்களின் மீது வைத்திருக்கிற முஹப்பத்து உண்மையா இல்லையா என்று குலுக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணீரோடு நடந்து சென்ற 2 நிமிடம் 3 நிமிடத்திற்குள், கவலைப்படாத, அழுகாத, வா உள்ள வா. அதற்கு பின் நடந்தது என்ன தெரியுமா? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். உள்ள போன எல்லாரும் 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழுத உடனே போலீஸ் வெளியே அனுப்பிச்சு. ஆனால் உள்ளே சென்ற நான் 47 நிமிடங்கள் ரவுலத்துல் ஜன்னாவிலே தொழுதேன். தஸ்பீஹ் நஃபில் அங்கே கைகட்டி தொழுதேன். பெருமைக்கு சொல்லவில்லை, அல்லாஹ் மன்னிப்பானாக. வெள்ளிக்கிழமை காலையில தான் உள்ள போறோம். தஸ்பீஹ் நஃபில் உள்ளே தொழுதேன். எவ்வளவெல்லாம் துஹா தொழுக முடிஞ்சிச்சோ, எவ்வளவெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் தொழ முடிஞ்சோ எல்லாம் தொழுது கொண்டே இருந்தேன். 47 நிமிடம். யாருக்கும் இப்படி அனுமதி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவுக்கு பக்கத்துல இடது பக்கம் ரவுலா, அவங்க ரவுலாவுக்கு பக்கத்துல ஆயிஷாமாட தூணுக்கு பக்கத்துல, அந்த ஹன்னானான்னு சொன்ன தூணுக்கு பக்கத்துல, உஸ்துவானே அபீலு பாபாவு பக்கத்துல, இந்த தூணுகளை பார்த்து பார்த்து பக்கத்துல நின்று தக்பீர் கட்டி தொழுதேன். மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசிக்க வேண்டும், நேசிக்கிற விதத்தில் நேசிக்க வேண்டும். எல்லா படைப்புகளும் நேசிக்கிறது. கண்மணி நாயகம் இல்லாமல் நாளை நீங்களும் நானும் சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியுமா? கண்மணி நாயகம் இல்லாமல் அந்த சிராத்துல் முஸ்தகீமை கடந்து செல்கிற போது நம்முடைய மீசானில், நம்முடைய தராசில் நன்மை தீமைகள் நிறுத்தப்படுகிற போது கண்மணி நாயகத்தினுடைய ஸலவாத் இல்லாமல் உங்களுடைய மீசானுடைய தட்டு கீழே செல்லுமா? முமின்களே, எல்லா இடத்திலும் கண்மணி நாயகம் தான் நிற்கப் போகிறார்கள். தண்ணீர் தண்ணீர் என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கு ஒருத்தருக்கு மட்டும் தான் தடாகம் சொந்தமாக்கப்பட்டிருக்கும். யாருக்கு? ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகம் கண்மணி நாயகத்துக்கு தான் சொந்தமாக இருக்கும். தாகித்து வரும் மக்களுக்கெல்லாம் தங்களுடைய கரத்தால் அந்த ஹவுதில் இருந்து நீர் புகட்டுவார்கள். என்ன சந்திக்கணும்னு இருக்கிறவங்க எல்லாம் ஹவுதுல் கௌசருக்கு பக்கத்துல வாங்கன்னா அங்க நின்றுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை தாகித்து வளைந்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் கண்மணி நாயகத்தினுடைய அந்த தங்க மேனியில், அந்த விசாலமான நெஞ்சில் நம்முடைய முகங்களை வைத்து கண்மணி நாயகத்தை கட்டி தழுவும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவான். அந்த தகுதி எதுவும் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். அந்த கண்மணி நாயகத்தின் மீது எந்த சுன்னத்துக்களையும் பேணி செய்வதில்லையா அல்லாஹ். அவர்களுடைய பேரு கேட்கிற போது எங்களுடைய வாய்களில் ஸலவாத்து கூட வர மாட்டேங்குது யா அல்லாஹ். எந்த தகுதியும் இல்லாத எங்களை நாளை கண்மணி நாயகத்தோடு அந்த ஹவுதுல் கௌசருக்கு அருகாமையில் அவர்களோடு எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். எந்த இடங்களிலெல்லாம் அவர்களை பார்க்கும் பாக்கியம் நீ தருவாயோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை தா யா அல்லாஹ். எல்லாவற்றுக்கும் மேலாக நாளை மறுமையில் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்று அவர்களுடைய பூமுகத்தை பார்த்து கொண்டே அவர்களை சுற்றி சுற்றி சுவனத்தில் வாழுகிற நல்ல தௌஃபீக்கையும் உன்னுடைய
திருவஜிகையும் பார்த்து கொண்டு உன்னுடைய அற்புதமான அந்த கண்கொள்ளா காட்சியையும் பார்த்து கொண்டு சுமனத்தில் கண்மணி நாயகத்தோடும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகத்தோடும் உஸ்மான் நாயகத்தோடும் அலி நாயகத்தோடும் ஹசன் ஹுசைன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்த ஆஷிகீன்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எங்களுக்கும், எங்களுடைய தாய்மார்கள், மனைவிமார்கள், எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பெண்மக்கள் எல்லோரையும் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களோடும், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களோடும், ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களோடும், இறை காதலிலே மூழ்கி இருந்த நல்லோர்களோடும் எங்கள் தாய்மார்களையும் நாளை சுவனத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். அந்த தகுதி பெறும் அமல்கள் இந்த உலகத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த அமல்களோடு எங்களுக்கு நீ தொடர்பை ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். அழிந்து போகும் இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கிற மோகத்தின் காரணமாக, இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கிற முஹப்பத்தின் காரணமாக நாளை மறுமையை இழந்து விடுகிற துர்பாக்கியசாலிகளில் ஒருபோதும் எங்களை ஆக்கிவிடாத யா அல்லாஹ். உன் ஹபீபோடும் உன் ஹபீபை சார்ந்தவர்களோடும் சுவனத்தில் வாழக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை எங்கள் முன்னோர்களுக்கும் பின்னோர்களுக்கும் எங்கள் மனைவி மக்களுக்கும் கியாமத்து வரை எங்கள் பரம்பரையில் வருகிற எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய அற்புதமான இந்த மீலாது பெருவிழாவிலே நாங்கள் அமர்ந்து கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறோம். உன் ஹபீபை முன்வைத்து கேட்டால் எதையும் நீ தட்ட மாட்டாயே யா அல்லாஹ். அதற்கு இந்த மஜ்லிஸை சக்கர மஞ்சில் நடத்தக்கூடிய இந்த மஜ்லிஸை நீ காரணமாக்கி வைப்பாயாக. உன்னுடைய ஹபீபின் மீது உண்டான நேசத்தில் தான் யா அல்லாஹ் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அருமையான மூமின்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மீலாதை பற்றி நாம் பேசுவதென்றால் நிறைய செய்திகள் பேசிக்கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனித குர்ஆனில் தன்னுடைய ஹபீபுடைய மீலாதை பற்றி எப்படியெல்லாம் பேசுகிறார். நாம் ரசூலுல்லாஹ்வை புகழணுமா வேண்டாமான்னு நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மாற்றி மாற்றி நோட்டீஸ் போட்டு வால் போஸ்ட் போட்டு மீலாது செய்யறதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்ற இந்த கூட்டங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய துனியாவில் குர்ஆனை புரட்டுவோம். அல்லாஹ் தன்னுடைய அருமறையில் சொல்லி காட்டுவான். என் கண்மணி நாயகம் யார் தெரியுமா? முதல்ல அவங்கள பத்தி நீங்க புரிஞ்சுக்குங்க. என்னுடைய ஹபீபை அகில உலகத்திற்கும் நான் யாராக அனுப்பியிருக்கிறேன்? என்னுடைய ரசூலை நான் யார அனுப்பி இருக்கிறேன்? ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன். என்னங்க? ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான். ரஹ்மத்துன்னா என்ன? நீங்களும் நானும் இந்த துனியாவில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்துணையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நாம் பேசுறது, நீங்க கேட்கறது, நாம பார்க்கிறது, நாம நடக்கிறது, நாம சாப்பிடுறது, நாம நம்முடைய அங்க அசைவுகள், நம்முடைய தூக்கம், நம்முடைய வியாபாரம், தொழில், நம்முடைய குடும்பம், மனைவி, மக்கள், இவை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ற ரஹ்மத்தை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரஹ்மத்தாக ஹஜ்ரத் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பூமிக்கு வரலன்னா என்ன இல்லை? எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ரஹ்மத்தாக நான் அனுப்பி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் யார்? என்னுடைய ஹபீபுடைய குணம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். படைச்ச ரப்பு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நபியே நாயகமே, நீங்கள் மிக மகத்தான குணத்தில், மிக உயர்ந்த குணத்தில், அற்புதங்கள் நிரம்பிய குணத்தில், எல்லா மனிதர்களும் உங்களை பார்த்துத்தான் நற்குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பற்றி சொன்னார்கள். இன்னமா புஇஸ்து, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இருப்பதெல்லாம் லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், எல்லா நற்குணங்களையும், எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும் உங்களுக்கு கற்பித்து தருவதற்கு தான் அல்லாஹ் என்னை ரசூலாக அனுப்பினார். புரியுதா? அல்லாஹ் ரசூலிடத்தில் தான் அனைத்து நற்குணங்களும் இருக்கிறது. அவர்களிடத்தில் இந்த நற்குணத்தை போன்று இந்த வையகத்தில் வேறு யாரிடத்திலும் முழுமையான நற்குணம் இருந்ததில்லை. அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் மட்டும் தான் அப்படி என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் பேசுகிறார். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என் ஹபீப் யார் தெரியுமா? நீங்க பறவையை கண்டால்
எதை படைச்சான்? இன்னைக்கு நாம உம்ராக்கு அஜிக்கெல்லாம் எதுல இருந்து போறோம்? விமானத்தில். பறவையை கண்டான், விமானத்தை உருவாக்கினான் மனுஷன். ஒன்ன பார்த்துட்டு அதனுடைய மாடலை பார்த்துட்டு தான் அடுத்து என்ன செய்வான்? மனுஷன் ஒன்ன தயாரிப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. குணங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய ஹபீப் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு. என்னுடைய ஹபீபை நீங்க பார்த்தா போதும். யாரை பார்த்து சொல்றான்? நீங்க எந்த துறையில் இருந்தாலும் என்னுடைய ஹபீபிடத்தில் உங்களுக்கு அத்துணை துறைகளுக்கும் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதற்கு பேசும்போது சொன்னாங்க, ரோல் மாடல் இருக்கிறது. அவங்களத்தான் நீங்க முன்மாதிரியா பார்த்து நடக்கணும், வேற யாரையும். நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய ரசூல் பிறந்து இன்னைக்கு எத்தனாவது வருஷம்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்துல எவனாவது, யாரா இருக்கட்டும், பெரிய சயின்டிஸ்டா இருக்கட்டும், பெரிய விஞ்ஞானியா இருக்கட்டும், பெரிய டாக்டரேட் பெற்ற மனிதனா இருக்கட்டும், எவனாவது ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லாத ஒரு புது செய்தியை இந்த துனியாவில் யாராவது இதுவரைக்கும் சொன்னதுண்டா? சொல்லுங்க பாப்போம். யாரும் சொல்ல முடியாது. காரணம், கியாமத்து வரைக்கும் இந்த வையகத்தில் எதுவெல்லாம் நடக்குமோ, நடக்க போகிறதோ, இவை அனைத்தையும் அக்குவேர் ஆணிவேராக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த ரசூல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்கிறார் அல்லாஹ். அடுத்தும் பாருங்க, என் ஹபீப் பேசுவாங்க, என் ஹபீபுடைய பேச்சு எப்படி இருக்கும் அல்லாஹ் பாருங்க. தன்னுடைய ரசூலுடைய பேச்சை பத்தி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். வமா யன்திகு அனில் ஹவா. என் ஹபீப் உங்களிடத்துல பேசினா நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவர் பேசுறது கேட்டு நீங்க உடனே பதில் சொல்லிடுவீங்கல்ல. என்னுடைய ஹபீப் பேசுறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. வமா யன்திகு அனில் ஹவா. என் ஹபீப் அவருடைய இஷ்ட பிரகாரம் பேசுவதே இல்லை. என்னுடைய ஹபீப் அவர் நினைச்சபடி பேசுவதே இல்லை. மாறாக நான் எதை சொல்றேனோ என் இஷ்டத்துக்கு தான் என்னுடைய ஹபீப் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். அருமையானவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் இன்னும் பேசுகிற போது நிறைய ஆயத்துக்கள் குர்ஆன்ல, நேரம் இல்லை. உங்களிடத்தில் ஒரு நபி வந்திருக்கிறார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களிலிருந்தே ஒரு நபி உங்கள்கிட்ட வந்திருக்கிறார். அந்த நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? என் ரசூலுடைய பண்புகள், தன்மைகள் எப்படி இருக்குங்கிறதே அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். உங்களிலிருந்தே ஒரு நபி உங்களிடத்துல வந்திருக்கிறாரு. அவர்தான் என் முஹம்மது ரசூலுல்லாஹ். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னா அந்த ஹபீபால் என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு வருத்தம் என்றால் அது தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை விட மிகப்பெரிய வருத்தமாக எடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய செல்ல மகள் ஃபாத்திமா அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா, ரொம்ப பசியா இருக்கு தங்கோ, சாப்பாடு எதுவும் வச்சிருக்கீங்களா? யாவத்தா 3 நாள் ஆச்சு உங்க புள்ள சாப்பிட்டு. உங்க பேர பிள்ளைங்க ஹசனும் ஹுசைனும் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பசியோட புள்ள வீட்டுல போய் சாப்பாடு கேட்ட நிர்மையானவர்களே, 3 நேரம் நோம்பு அல்லாத டைத்துல நம்ம காலை நாஸ்தா நம்ம வீட்டுல நம்ம பிவி அம்மா ரெடி பண்ணி தரலன்னு வைங்க, வீட்டுல டேபிள் என்ன ஆகும் சொல்லுங்க? சேர் என்ன ஆகும்? செவித்தை நோக்கி பறக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம மனைவிமார்களை. இந்த நாமெல்லாம் ரோஷம் உள்ளவங்க. எந்த வீட்டுல இல்ல, ஒருவேளை அசந்து இசந்து தூங்கி இருப்பாங்க, நாஸ்தா செய்யறதுக்கு லேட் ஆயிருக்கும், நீங்க கடைக்கு புறப்பட டைம் ஆயிருக்கும், நாஸ்தா எங்க பிள்ளைன்னு கேட்டிருப்பீங்க, நாஸ்தா இன்னும் செய்யலீங்க, உடனே டென்ஷன். என்ன நடக்கும்? ஒருவேளை நாஸ்தா ஆக்கலைங்கிறக்காக அல்லாஹ் நம் கணவன்மார்களுக்கு பொறுமையை தந்தருள் புரிவானார். நம்முடைய மனைவிமார்களுக்கும் கணவன்மார்களுக்கு ஹிதுமத்தை செய்து அவர்களுடைய துவாவோடு சொர்க்கம் செல்லும் வரை அல்லாஹ் அவர்களுக்கு பாக்கியத்தை தந்தருள் புரிவானார். பாத்திமா அம்மா இப்படி சொன்ன உடனே வீட்டுல ஒண்ணும் இல்லை, ரசூலுல்லாஹ் அப்படியே புறப்பட்டு போறாங்க. போற வழியில ஒவ்வொரு ஆளையா பாக்குறாங்க. ஏதாவது வேலை இருக்கா? ஹலோ ஹலோ கேட்கிறது உலகத்தினுடைய ரஹ்மத், அகில உலகத்தினுடைய ரஹ்மத். உஹது மலையை நீங்க பார்த்திருப்பீங்க, உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போறவங்க. அந்த மலை தான் பேசிச்சு, யாரு சொல்லலாம், ஏன் இப்படி பட்டு கிடக்குறீங்க? நான் ஃபுல்லா தங்கமா இருக்கேன் ஹபீபே, அல்லாஹ் என்னை தங்கமாக்கி வச்சிருக்கிறான், என்னை எடுத்து பயன்படுத்திக்கிறேன் யார சொல்லலாம்.
உன் தேவை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நடந்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஹபீப் போற இடத்துல இல்ல, அப்பா ஏதாவது வேலை இருக்கா, எங்க வேலை இல்லை. இன்னொருத்தர் சந்திச்சு கேட்கிறாங்க, வேலை இருக்கா, வேலை இல்லை. இப்படி கேட்டுட்டே போறாங்க. கடைசியில ஒரு யூதர் இடத்துல போய் கேட்டாங்க, ஏதாவது வேலை இருக்கா? வேலை இருக்கு, வேலை இருக்கு. பேரிச்சம்பழத்துக்கு தண்ணி இறைச்சி ஊத்தணும், ஆழமான கிணறு, அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி ஊத்தணும். ஒரு வாளி தண்ணி இறைச்சி ஊத்துனா ஒரு பேரிச்சம்பழம் தரணும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாளி தண்ணி இறைக்கிறதுக்கு என்ன கூலி? ஒரு பேரிச்சம்பழம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் ஹதீஸ் இடம் பெற்றிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் என்னுடைய உடம்பை தடவி தருவார்கள் செல்லமாக. பூவை விட மிருதுவாக இருக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மேல கை வச்சு, அவ்வளவு பூமேனி அல்லாஹ்வுடைய ரசூல். அந்த பூ கைகளை கொண்டு அந்த கயிற்றை பிடித்து இழுத்து இழுத்து ஆழமான கிடத்திலிருந்து ஒரு வாளி தண்ணி அள்ளி ஊத்துனாங்க. 2வது வாளி தண்ணி அள்ளி ஊத்துறாங்க. தண்ணி அள்ளி ஊத்த அது பேரிச்ச தோட்டத்துக்கு போயிட்டு இருக்குது. 13 வாளிகள் அள்ளி ஊத்திட்டாங்க. 14வது வாளி அள்ளி கொண்டிருக்கிற போது கயர் அந்த வாளி கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. இதை பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாளி உள்ள விழுந்துருச்சு. இந்த வந்த யூதரு இவ்வளவு நாளும் நல்லா இருந்துச்சு, இந்த வாளியை உள்ள போட்டு இப்ப யாரு இறங்கி எடுப்பா? யார கூப்பிட்டாலும் இவ்வளவு ஆழமான கிணத்துக்குள்ள இறங்கி அந்த வாளி எடுக்க யாருமே வரமாட்டான்னு சொல்லி கோபப்பட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய கன்னத்திலே ஓங்கி அறைந்து விடுகிறார். நபியானவர்களே, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கஷ்டம் ஏற்பட்ட போது, கவலை ஏற்பட்ட போதெல்லாம் மலக்குமார்கள் எப்படி ஓடி வந்து இதுல தாயிஃபிலே நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அதுபோன்று பல இடங்களில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே மலக்குமார்கள் ஓடி வந்து இவங்க கதையை முடிச்சிரண்டான்னு கேட்டிருக்கிற பல நிகழ்வுகள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அடி வாங்கி கொண்டு கன்னத்தை தடவி கொண்டு அந்த வேலை செய்வதற்கு கூலியாக பேரித்தம்பழங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷன் பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டு இந்த வாளி எடுக்கிறதுக்கு யாராவது ஆளு கிடப்பாங்களான்னு தேடி போறாரு இந்த யூதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழம் கிடைச்சிச்சேங்கிற சந்தோஷத்துல அதை வாங்கி கையில வச்சுட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்துல போனாங்க. போய் கையை நீட்டாங்க. ஏப்பா, இவ்வளவு நேரம் நல்லா இருந்து நீ தண்ணி அள்ளி கொடுத்தியே, கடைசி நேரத்துல கூலி வாங்க நேரத்துல எனக்கு அடிமை வாங்கி கொடுத்துட்டே சொல்லிட்டு இப்படி கையை நீட்டுறாங்க ரசூலுல்லாஹ். கீழே இருந்த தண்ணீர் மேலே பொங்கி கரைக்கு வந்து அந்த வாளியை கொண்டு வந்து மேலே கொடுக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளியை அங்கு எடுத்து வைத்து விட்டு நடந்து போகிறார்கள். இந்த மனுஷன் ஆளை போட்டு தேடி தேடி யாராவது வருவார்கள், வாளியை எடுத்து தர யாராவது கிடைப்பார்கள் என்று பார்த்து யாரும் கிடைக்கல. இந்த மனுஷன் கிணத்துடைய கரையில வந்து பார்க்கிறாரு, வாளி எங்க இருக்கு? இது என்ன அற்புதம்! இந்த மனிதனுக்கு கையும் மூடல காலும் மூடல. பார்த்தாரு, முன்னாடி அருவா இருந்துச்சு. அந்த அருவாளை எடுத்து இடது கையிலே பிடித்துக் கொண்டு வலது கையை கட்டார்னு ஒரே வெட்டு, கை துண்டாகி விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் ஏன் அடித்தேன், உணர்ச்சி வசப்பட்டு அடித்து விட்டேனே என்று கையை வெட்ட அருகாமல் இருக்கிற வீட்டுக்காரர்கள் 2 பேர்கள் பார்க்கிறார், ரத்த தண்ணி ஓடிட்டு இருக்குது. என்னென்ன ரத்தம் வருது? இவர் ஓடி வந்து பார்த்தா இந்த மனுஷனுடைய கை வெட்டி தனியா கிடக்கிறது. அந்த கையை எடுத்து விட்டு இந்த ஆளை பிடிச்சு விட்டு நேரா ரசூலுல்லாஹ் போனார். தெரியாதனமா உங்களை அடிச்சு விட்டாரு இவரு, மன்னிச்சுங்க, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன்னாடி அந்த மனிதரை கொண்டு போய் நிப்பாட்டி, இதென்ன கை இப்படி இருக்குது? உங்களை அடிச்சதுனால அவரே கோபப்பட்டு கையை வெட்டிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுண்ட அந்த கையை எடுத்து அந்த யூத சகோதரருடைய கையோடு சேர்த்து வைத்து விட்டு தங்களுடைய நாவில் இருந்து உமிழ்நீரை எடுத்து எச்சிலை எடுத்து அந்த கையின் மீது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி கொடுக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ்! அந்த கை முதலில் எப்படி இருந்ததோ அதே போன்று மாறுகிறது. அந்த மனிதர் அப்பொழுது கண்மணி நாயகத்தின் கரம்பத்தில் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். தர்மியானவர்களே, வாளிக்கும் தெரியும் என்னை கூப்பிடுவது யார், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று கீழே ஆழத்திலே கிடக்கும் அந்த வாளிக்கும் ஆழத்திலே கிடக்கும் தண்ணீருக்கும் தெரிகிறது. கையை காட்டி மேலே கூப்பிட்டது யாருன்னு
என்ன கூப்பிட்டது யாருன்னு யாருக்கும் தெரிஞ்சிச்சு, தண்ணிக்கும் தெரிஞ்சு, வாணிக்கும் தெரிஞ்சு, மேலே வந்து நன்மையானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அஸீஸுன் அலை, அடி வாங்கி கன்னத்தை தடவி கொண்டு வந்தார்களே தவிர திட்டல, அடிக்கல, அந்த மனுஷனை ஏசல. தன்னை அடித்த மனிதரும் முன்னே வந்து கலங்கிய இதயத்தோடு இருக்கிற போது அங்கேயும் கருணை காட்டி தங்களுடைய வரக்கத்தான உமிழ்நீரை கொண்டு கையை சரி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ வேண்டாம் என்று யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம ஊர்ல சொல்றாங்களோ அந்த ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு சொல்லுங்க, கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீருக்காக வேண்டி காலமெல்லாம் நீங்களும் நானும் அவர்களை புகழணுமா வேண்டாம் சொல்லுங்க. கண்மணி நாயகத்தின் உமிழ்நீர் நம் உமிழ்நீரை போன்றா? கண்மணி நாயகத்தின் வேர்வை நம்முடைய வேர்வையை போன்றா? கண்மணி நாயகத்தினுடைய சிறுநீர் நம்முடைய சிறுநீரை போன்றா? கண்மணி நாயகத்தினுடைய முடி நம்முடைய முடியை போன்றா? உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் ஒது செய்யும் போது நாம மிஸ்வாக்கை செஞ்சு வாய் கொப்பளிப்போமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் வாய் கொப்பளிப்பார்கள். அந்த தண்ணீர் பூமியில் விழாமல் ஆயிரக்கணக்கான கரங்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் துப்பும் இடத்தில் இப்படி நிற்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த எச்சில் தண்ணீரை தாங்கள் குடிப்பதற்கும் தங்களுடைய மேனியில் தடவுவதற்கும் எவ்வளவு ஹதீஸ் வேண்டும். கண்மணி நாயகம் துப்புவார்கள், அந்த எச்சிலை எடுத்து சஹாபாக்கள் உடம்பிலே தடவிக் கொள்வார்கள். அது உங்க நம்ம எச்சில் மாதிரி இல்லை. கண்மணி நாயகத்தினுடைய எச்சில் பட்டால் மாஷா அல்லாஹ் அந்த இடமெல்லாம் கஸ்தூரி மணக்கும். நண்பர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நிறைய நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டிய எல்லா வழிகாட்டுதலும் அற்புதமானது. நம்முடைய ஆண்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய சகோதரிகள் பெண்களுக்கும். மக்காவில் இன்றைக்கு ஒரு இடம் இருக்கிறது, ஆயிஷா பள்ளிக்கு பஸ் ஏற இடம், தாரு தௌஹீத் என்று சொல்லப்படுகிற ஒரு ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த இடம். அங்க போய் பார்த்தா மக்காவுடைய அந்த பாக்கி உள்ள எல்லா இடமும் நல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு இடம் மட்டும் பள்ளமா இருக்கு. பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த இடம் இன்றைக்கும் அப்படியே இருக்கு. நீங்க இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், பொம்பளை பிள்ளைகளை உயிரோடு புதைத்த இடம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவருடைய வருகைக்கு பின்பு அந்த உயிரோடு புதைப்பதும், பெண்களை அதாவது கேவலமாக எண்ணுவதும், பெண்களை அருவருப்பாக கருதுவதும், பெண்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்த அந்த நிலைகள் எல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய வருகைக்கு பின்பு எல்லாத்தையும் மாற்றி அமைத்து வீட்டிலே ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தால், ஆம்பளை பிள்ளைக்கு கூட ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லல, ஒரு வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறந்தா சொன்னாங்க, அல் பின்து பரக்கா, உங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு என்ன வந்துருச்சு, அல்லாஹ்வோட பரக்கத்து வந்துருச்சுன்னு சொன்னாங்க. எப்ப சொன்னாங்க? இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, ஒரு கணவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு, வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஓடி போய் சொல்றாங்க, உங்க மனைவி ஒரு பொம்பளை புள்ள பெத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, சந்தோஷ செய்தி சொன்னா, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நல்ல வஜ்ஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம், இந்த செய்தியை கேட்ட உடனே அந்த டென்ஷன்ல செவந்த மனுஷனுடைய முகம் கூட கருப்பாகி விடுமா கோபத்துல. எனக்கு போய் இந்த சனியன் தான் பிறந்திருக்கா, பொம்பளுக்குள்ளதான் பிறந்திருக்கான்னு கோபத்தில் அவருடைய முகங்கள் கருமை அடைந்து விடும். படைச்ச ரப்பு சொல்றான். அந்த மாதிரி காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டுல பொம்பளைக்குள்ள பிறந்தா பறக்கத்து. அந்த பெண் என்று சொல்லுகிற தாயின் காலடியில தான் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அந்த தாயுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தை அன்போடு பாசத்தோடு நீங்கள் வைத்தால் நரகத்திற்கு உங்கள் உடல் செல்வது ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இப்படி பெண்களுக்கு உண்டான உரிமைகளையும் மதிப்பையும் மரியாதையையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகைக்கு பின்புதான் உலகத்தில் பெண்களுக்கு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகத்திலும் குறிப்பாக இன்றைக்கு பலஸ்தீன், கஸா போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய கொடூரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கு வாழக்கூடிய அந்த மக்களுக்கு பெரியோர்கள், முதியோர்கள், ஆண்கள், பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் பெரும் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அனுபவிக்கிற சோதனை எல்லாம் ஒட்டுமொத்த மூமின்களுக்காக வேண்டி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பது மூமின்களுடைய கடமை. நம் எல்லோர் சார்பாகவும் அவர்கள் அங்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். தன்னம் தனியாக குறைந்தது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் அல்லாஹ்விடத்தில் கையேற்ற வேண்டும். யா அல்லாஹ்,
வீட்டை இழந்து, சொத்து சுகங்களை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து, தாய் தந்தைகளை இழந்து அங்கிருக்கும் பச்சிலங்கள் எத்தீமாக இருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரிஸ்க் கொடுப்பதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டவன் என்று நீ சொன்னாயே. வல்லாஹு கைருர் ராஸிகீன், உணவளிப்பவர்களில் அல்லாஹ் தான் மிகச் சிறந்தவன் என்று நீ உன்னை நீயே பெருமையாக பேசிக் கொண்ட ரப்பே, அங்கு உணவில்லாமல் எங்களுடைய சகோதர சகோதரிகள், எங்களுடைய பச்சிலம் குழந்தைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு நீ உபகாரம் செய்ய ரஹ்மானே. பதிலில் மலக்குமார்களை அனுப்பி கண்மணி நாயகத்திற்கும் பதில் சஹாபாக்களுக்கும் உதவி செய்ததை போன்று அந்த பலஸ்தீன் கசாவிலே உனக்காகவும் ஹபீபுக்காகவும் தீனுக்காக போராடுகிற அந்த மக்களுக்காக துஆ செய்வதற்கு ஒவ்வொரு நேரமும் ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒவ்வொரு நேரம் துஆ செய்கிற போதும் மறக்காமல் அவர்களுக்காகவும் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த 1500வது மீலாது பெருவிழாவிலே நாம் அமர்ந்திருப்பதை போன்று இன்னும் கண்மணி நாயகத்தினுடைய 100 கணக்கான மீலாதுகளிலே ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் இதே சர்க்கரை மன்சில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த குடும்பத்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் உறுதுணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்துடைய நாள் வரை இந்த குடும்பத்தின் சார்பாகவும் நமது ஊரில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅவுடைய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், ஹாஜிகள், மூமின்கள் யாரெல்லாம் இதற்காக வேண்டி பாடுபடுகிறார்களோ எல்லோரும் சங்கை மிக்க இந்த மீலாதை மிக சிறப்பாக கொண்டாடுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. மீலாது வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுங்கி செல்பவர்களும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் கண்மணி நாயகத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து மீலாதுகளிலே அவர்களும் ஒருங்கிணைந்து இதை சந்தோஷமாக கொண்டாடுகிற நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே கண்மணி நாயகத்தின் திருவதிவின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு, பேச தெரியாத என்னை இவ்வளவு நேரம் உங்களுக்கு மத்தியிலே பேச வைத்த ரப்புல் ஆலமீனுக்கு கோடானு கோடி முறைகள் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி கூறி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த சங்கை மிக்க சர்க்கரை மன்சில் ஹாஜியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்கள், மக்களுக்கும், உறவுகளுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய தங்கள் எல்லோருக்கும் உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவின் பொருட்டு இங்கே வந்து பேசுவதற்கு அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறார். தாங்கள் எல்லோருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கதீரன் ஃபித்தாரீன் என்று நன்றி கூறி அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸை நாளை சுவனத்திலும் அல்லாஹ் இதே போன்று நாமெல்லாம் கண்மணி நாயகத்தை பற்றி பேசி சந்தோஷப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நிலையில் நம்மை பெற்றெடுத்த நம் தாய் தந்தையர்கள், நம் மாமனார் மாமியார்கள், முன்னோர்கள், நம் உஸ்தாதுமார்கள், நம்முடைய மனைவி மக்கள், நம் பரம்பரை அனைத்தும் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பதை போன்று கண்மணி நாயகத்திற்கு முன்னே நாளை சுவனத்திலும் அமரக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவாராக. எந்த செய்திகளை சொன்னோமோ கேட்டோமோ இதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாராக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ்.